அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் அதர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கொள்கை விளக்க மாநாட்டிலே, இஸ்லாமிய கொள்கை விளக்க மாநாடு தாருல் அதரின் உத்தியோகபூர்வ இணையதள வானொலியான www.zajilfm.com என்கின்ற இணையதளத்தில் இப்பொழுது நேரடியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல் எங்களுடைய சகோதர இணையதளமான www.srilankanmorse.com என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்வுகளுடைய வீடியோ நேரடி இப்பொழுது காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இரண்டு இணையதளத்தினூடாகவும் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்தும் இந்த மகநாட்டோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன்படி செயலாற்றுவதற்காக இன்று தமிழ் உலகத்திலும் ஏனைய முஸ்லிம் உம்மத்திலும் அதிகமான சகோதரர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் தியாகம் செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வதில் இந்தியாவிலும் இலங்கையிலும் சில பகுதியிலும் தாக்கம் செலுத்திய சகோதரர்கள் நாம் எல்லோரும் தெரிந்தவர்கள்தான். ஜைனுலாப்தீன் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இணை வைத்தலை ஒழிக்க வேண்டும், பித்அத்துகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த தியாகங்களை செய்யக்கூடிய, பாடுபடக்கூடிய சகோதரர்களாக இருந்தவர்கள். அவர்களுடைய அந்த போராட்டத்தின் கீழ் தற்போது ஒரு புதிய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு ஆபத்தான ஒரு கருத்தாகும். என்னவென்றால், சூனியம் என்பதை நம்பினால், அதாவது சூனியத்திற்கென்று ஒரு யதார்த்த நிலை இருக்கிறது, அந்த யதார்த்த நிலையில் ஒரு பகுதி அதனால் ஒருவருக்கு தீங்கிழைத்திடலாம் என்று ஒருவர் நம்பினால், உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனால் தீங்கு ஏற்பட்டது என்று ஹதீஸில் வந்ததை போன்று நம்பினாள், அவர் அந்த நம்பிக்கையின் மூலமாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றார். அவ்வாறான இணை கற்பிக்கின்றவர்கள் ஷிர்க்வாதிகள். அவர் எவ்வளவு பெரிய தௌஹீத் பேசினாலும் அவருக்கு பின்னால் தொழ முடியாது. காரணம், அவர் முஷ்ரிக், இணை வைப்பவர் என்பது அவர்களுடைய சமகாலத்து பிரச்சாரத்தில் அண்மை காலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய கருத்து பிரகாரம் இது காலவரையில் உலகத்திலே வாழ்ந்த மிக பெரும் முஹத்திஸீன்கள் உட்பட
குறிப்பாக சொல்வதென்றால் உலகத்திலே வாழ்ந்த முஸ்லிம்களில் முஅ்தஸிலாக்களை தவிர இன்னும் ஒரு சில அறிஞர்களை தவிர அனைவரும் முஷ்ரிக் என்ற நிலையிலேதான் வாழ்ந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அதாவது சூனியம் இருக்கிறது என்று நம்பினால் அவர்கள் இணை வைப்பவர்கள், அதனால் அவர்களுக்கு பின்னால் தொழ இயலாது என்ற இந்த தியரியை உலகத்தில் எதிர்கால வரையில் வாழ்ந்து மரணித்த அறிஞர்களின் மீது நாம் அப்ளை பண்ணினால் இமாம் புகாரி அவருக்கு பின்னால் தொழ இயலாது, காரணம் அவர் ஷிர்க் செய்கின்றவர். இமாம் முஸ்லிம் தொழ இயலாது, காரணம் அவர் இணை வைப்பவர். இமாம் அஹமத் அவர் இணை வைப்பவர், காரணம் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதை நம்புகின்றார். சூனியத்திற்கு யதார்த்த நிலை இருக்கிறது என்று நம்பிவிட்டார்கள். இப்படி உலகத்தில் வாழ்ந்த அனைத்து இமாம்களையும் ஒரு சிலரை தவிர முஷ்ரிக்குகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டிய நிலைக்கு அவர்களுடைய அண்மை கால தீர்ப்பு போய்விட்டது. சகோதரர்களே, சூனியத்தின் பெயரால் பல ஏமாற்றங்கள், மோசடிகள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் மறுப்பதில்லை. சூனியம் செய்கிறோம் அல்லது சூனியத்தை எடுக்கிறோம் என்ற பெயரிலே எவ்வளவோ பித்தலாட்டங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து மக்கள் குஃப்ரான ஷிர்கான இறைவனால் உண்மையில் தடுக்கப்பட்ட பல பிழையான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். அதற்கு எதிராக நாம் எல்லோரும் குரல் கொடுக்கிறோம். இதேவேளை ஒன்றை தடுக்கப் போகின்ற நேரம் அதிலே ஒரு உண்மையான நிலை ஒன்று இருந்தால் அதையும் சேர்த்து தடுப்பதால் தான் இங்கே பிரச்சனை வருகிறது. கபரு ஜியாரத் என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது, கபறுகளை தரிசிக்க செல்லுதல். அடிப்படையிலே கபரு ஜியாரத் என்கிற ஒன்று இருக்கிறதா? ஆம். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயம் கபரு ஜியாரத்தின் பெயரால் இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கபரை தரிசிப்பது என்பதே இல்லை என்று நாம் கூறுவதில்லை. என்ன கூறுகிறோம்? இது கபரை தரிசிக்கிறதில் பிழையான வடிவம், இது சரியான வடிவம் என்று பிரித்து காட்டுகின்றோம். பிழையான முறையிலே இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வழிகளிலே, பிதாத்தான முறைகளிலே கபறுகளை ஜியாரத் செய்யாதீர்கள். மார்க்கம் காட்டித் தந்த எல்லைக்குள் நின்று கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். விளங்காதவர்கள், மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்கள் வரம்பு மீறி இணை வைக்கிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்வது? சரியைத்தான் சொல்லலாம். எடுத்து வைப்பது கடமை. வழி தவறி போகின்றவர்கள் பெரும் சாராரா இருக்கிறார்கள், அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. இதே மாதிரி சூனியத்தின் பெயரால் பல பித்தலாட்டங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே நிறைந்து வடிகிறது. அதை ஒழித்துக் கொண்டிருந்த எங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சிந்தனை சற்று வரம்பை மீறி போய்விட்டது. அது என்ன? சூனியம் என்கிற ஒன்றை வெறுமனே மேஜிக் தான் அல்லது கண்காட்டி வித்தை போன்றதுதான், இந்த சைட் மட்டும்தான் சூனியம் என்று இருக்கிறது. அது தவிர நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகிறது, அந்த ஹதீஸில் வருவதை போன்ற ஒரு யதார்த்த நிலை சூனியத்துக்கு கிடையாது. அந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அது பிழையான ஹதீஸ். அதன் அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் அது நம்ப முடியாத ஹதீஸ் என்று அவர்கள் வாதம் வைத்து அந்த புகாரியில் உள்ள அந்த ஹதீஸை அப்படியே
தூக்கி வைக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டால் அவன் இறைவனுக்கு இணை வைக்கிறான். இணை வைப்பவன் முஷ்ரிக், அவனுக்கு பின்னர் தொழ முடியாது. இவ்வாறு அவருடைய வாதம் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஹதீஸை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? காரணம், அதை ஏற்றுக்கொண்டால் குர்ஆனுக்கு அது நேரடியாக முரண்படுகிறது. இது அவர்களின் வாதம். அவர்களின் வாதத்தின் முடிவுதான் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய இன்றில்ல 1400 வருட காலத்திலே ஒரு சிலரை தவிர முஅ்தஸிலாக்களுடன் சேர்த்து வேற எவரும் அந்த ஹதீஸை மறுத்ததாக நாம் காணவில்லை. எனவே அனைவரும் டோட்டல் முஸ்லிம் உம்மத்தில் எல்லோரும் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருந்ததால் அந்த ஹதீஸின் படி சூனியத்திற்கு ஒரு யதார்த்த நிலை இருக்கிறது என்று நம்பினார்கள். அவர்கள் எல்லோரும் பிழையான நம்பிக்கையில் இருந்ததால் இவர்கள் வழிகேடர்களா என்று கேட்டால் ஆம், வழிகேடர்களுக்கு மேல் ஒரு படி ஷிர்க்குவாதிகள் என்ற தீர்ப்புதான் எல்லா முஹத்திதீன்களுக்கும் கொடுக்க வேண்டி வருகிறது. இந்த வேளையில் ஒன்றை சொல்லி காட்ட வேண்டும். அப்ப உலகில் உள்ளவர்கள் எல்லோரும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக சொன்னால் குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிந்து விட்டு உலகில் உள்ளவரை தானா பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி நியாயம். உண்மையிலே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக சொன்னால் பின்பற்ற தேவையில்லை. ஆனால் நாம் விளங்கியது பிழையாக இருந்தால் அந்த பிழையான வாதத்தின் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் உம்மத்தை காபிராக்குவது அது ஆபத்தான விடயம் என்பதைத்தான் சுட்டிக்காட்ட வருகிறேன். யார் சொன்னாத்தான் நமக்கு என்ன, தெளிவாக குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸில இருக்கிறது, பின்பற்றுவோம். அது சரியாக தெளிவாக இருக்கிறதால் நாம் வழங்கிய பிழையான விளக்கத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒத்துமைப்பாடோடு பார்க்காமல் முரண்பாடாக நமது சிந்தனைக்கு விளங்குகின்ற விதத்திலே பார்த்ததால் அந்த ஹதீஸை தூக்கி எறிய வேண்டிக்கு வருகிறது. அந்த ஹதீஸை தூக்கி எறிய வேண்டி வருவதால் என்ன நடக்கப் போகிறது? டோட்டல் புகாரியிலே சந்தேகம் வரும். வரக்கூடிய ஒரு தியரியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். புகாரி கிரந்தத்தில் சந்தேகம் வரும். ஏனைய ஹதீஸ் கிரந்தங்களில் சந்தேகம் பெறும். ஒவ்வொரு கிரந்தங்களிலும் ஏதோ வெளிப்படையிலே ஆதாரம் என்றிருந்தாலும் உள்ளே லைவான நபிகளார் சொல்லாத பொய்யான விடயங்கள் நுழைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சந்தேகத்தை அவர்கள் ஏற்படுத்தாமல் ஏற்படுத்துகிறார்கள். நியாயமான காரணம் இருந்தால் நாம் உலகத்தை பார்க்க தேவையில்லை. ஆனால் நாம் கூறுவது நமக்கு நியாயமாக தென்படுகிறது. ஆனால் அது உண்மையிலே பிழை என்றிருந்தால், சந்தேகப்படக்கூடிய விடயமாக இருந்தால் ரொம்பவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், இதுவும் புகாரியில் வருகிறது. ஒரு மனிதன் தனது சகோதரனுக்கு காபிரே என்று கூப்பிட்டால், ஒரு முஸ்லிமான சகோதரனை பார்த்து நீ ஒரு காபிர், காபிரே என்று கூப்பிட்டால் அவ்விருவரில் ஒருவர் காபிராவார். நமது தவறான விளக்கத்தின் காரணமாக, வழிகேடான சிந்தனையின் காரணமாக நாம் ஒருவரை அல்ல முழு உலகத்தை உள்ள முஸ்லிம் உம்மத்தை காபிராக்க வேண்டிய நிலை வருகிறது. இவர்கள் காபிர்கள் தொழ முடியாது, இவர்கள் முஸ்லிம்கள் தொழ முடியாது. உண்மையில் முஸ்லிக்காக இருந்தால் சரி, உண்மையில் முஸ்லிக் இல்லை என்றால் எவ்வளவு யோசிக்க வேண்டிய விடயம். எனவே இவ்வளவு ஒரு ஆபத்தான நிலையில் நாம் இருந்து கொண்டுதான் இதை பேசுகிறேன். இன்று சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எங்களுக்கு மத்தியிலே
இன்னும் அறிஞர் சொன்னால் அவர் சரியாகத்தான் சொல்லுவார். காரணம், அவர் விவாதத்துக்கு சேலஞ்ச் பண்றவர் என்ற ரீதியிலே கண்மூடித்தனமான முறையிலே பின்பற்றி போகக்கூடிய ஒரு கலாச்சாரம் நிறைந்து விட்டது. அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு நிலை. அதனால் ஒரு தனி அறிஞருடைய கருத்து, அது எனது உஸ்தாதாக இருந்தாலும் சரிதான், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் போன்ற ஒரு நிலையிலே நோக்கினால் பிழையும் சரியாகத்தான் விளங்கும். இது போன்ற ஒரு நிலையிலே இன்று பல சகோதரர்கள் உள்வாங்கப்பட்டு விட்டார்கள். எனவேதான் அறிவார்ந்த ரீதியாக நான் சில விடயங்களை எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு விடயம், சூரியத்தின் பெயரால் பித்தலாட்டங்கள் நிறைந்திருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சூனியம் என்றால் ஒருவரை வசீகரித்து மெஜிக் செய்வது, அதுவும் சூனியம்தான். பேச்சிலே மற்றவரை கவருவது, அதிலும் சூனியம் இருக்கிறது. இதுகளும் சூனியத்தின் ஒரு வகை. நாம் இங்கே எடுத்துக்கொள்வது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையிலே ஒரு சிறிய மாற்றம் சில குறிப்பிட்ட காலம் ஏற்பட்டது, சூனியத்தினால் ஏற்பட்டது என்று வருகிறது. புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். இது போன்ற நிலை, எவரோ ஒருவர் எங்கேயோ சூனியம் செய்கிறான், அதனால் நபிகளாருக்கு அவருடைய சிந்தனையிலே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஒன்றை செய்வது போல் இருக்கும், ஆனால் செய்திருக்க மாட்டார். இவ்வாறு ஒன்றை செய்ய முடியுமா? இதான் கேள்வி. செய்ய முடியும், அல்லாஹ் நாடினால் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அவன் செய்வது பலிக்கும், நாட்டம் இல்லை என்றால் பலிக்காது. இது எமது நிலை, அவர்களின் நிலை. அப்படி செய்ய முடியாது. எமது நிலைக்கு என்ன ஆதாரம்? அல் ஹதீஸ். எந்த ஹதீஸ்? புகாரி கிரந்தத்தில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். பிரச்சனை, அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவதால் அது லைவ் என்று தட்டுகிறார்கள். நான் என்ன பேச போகிறேன்? அதை தட்ட முடியாது. சகோதரர்களே, இப்போது விடயத்துக்கு வருகிறேன். அந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவரிடமிருந்து அதை கேட்டு சொன்னவர் உர்வா. அவரிடமிருந்து அதை கேட்டவர் ஹிஷாம். இந்த ஹிஷாம் என்பவரிடமிருந்து கேட்டவர்கள் 10க்கு மேற்பட்டவர்கள். அதில் 10 பேர் ஆதாரமானவர்கள். 10 பேர் இமாம்களால் அறிவிப்பாளர் பட்டியலில் மிக உறுதியானவர்கள் என்று சொல்லப்பட்ட 10 பேர் சொல்லுகிறார்கள். அதிலே 6 பேருடைய செய்தி புகாரியில் மட்டும் வருகிறது. ஹிஷாமிடமிருந்து அந்த செய்தியை கேட்ட 6 பேர், அவர்களுடைய செய்தி புகாரியில் மட்டும் வருகிறது. முஸ்லிமில் ஒருவருடைய செய்தி வருகிறது, முஸ்னத் அஹமதில் அதிலும் வருகிறது. இவ்வாறு 10 பேர் சொல்லுகிறார்கள் ஹிஷாமிடமிருந்து செவியுற்றதாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் தனக்கு 5 பேர் சொன்னதாக தனது கிரந்தத்திலே பதிவு செய்கிறார். ஒவ்வொரு இடத்திலே பதிவு செய்கிறார். இன்னும் ஒருவர் சொன்னார், இன்னார் சென்னார், எனக்கு இன்னார் சென்னார், இன்னார் சென்னார். இவ்வாறு புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது, அகமதிலே பதியப்பட்டிருக்கிறது, இன்னும் அதிகமான கிரந்தங்களில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இப்போது இவர்கள் சொல்றார்கள் இந்த ஹதீஸ் ஏற்கப்பட முடியாதது. ஒரு ஹதீஸை இதை ஏற்கப்பட முடியாது என்று சொல்வதென்றிருந்தால் அதற்குரிய பொதுவான நிபந்தனைகள்
பலவீனம் என்று சொல்வதற்கான நிபந்தனைகள் அங்கே வர வேண்டும். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று பொதுவான ஒரு தியரியை இவர்கள் மொத்தமாக சொல்லுவது அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி அல்ல. இரண்டாவது, குர்ஆனுக்கு முரண்படுவதாக சிலர் வழங்கலாம், பலர் முரண்பாடு இல்லை என்று வழங்கினால், முரண்படுகிறது என்று நினைக்கிறவர் லைவ் என்பார், முரண்படவில்லை என்று நினைக்கிறவர்கள் சஹி என்று சொல்வார்கள். நாம் சொல்கிறோம் அது முரண்பாடு இல்லை, எந்த வகையில் முரண்பாடாக கூற முடியாது, முரண்பாடாக நீங்கள் விளங்குகிறது மகா தவறு, எமக்கு முரண்பாடாக தென்படவில்லை, நாம் அதை ஆதாரம் என்கிறோம். உங்களுக்கு முரண்பாடாக தென்படுகிறதா? நீங்கள் முரண்பாடாகவே காட்டுகிறீர்கள். அதற்கு முந்தி சகோதரர்களே, முரண்பாடை பேசுவதற்கு முந்தி இப்போது ஒரு ஹதீஸை ஆதாரம் என்று சொல்லுகின்ற போது இமாம் புகாரி பதிவு செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால், அந்த இமாம் புகாரிக்கும் நபிகளாருக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளர்கள் வருவார்கள், 4 பேரோ 5 பேரோ. இந்த ஒவ்வொருவரும் மிக நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொருவரும் தனது ஆசிரியரிடமிருந்து நேரடியாக கேட்டதாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொருவரும் கூடுதல் குறைவின்றி சொன்ன விடயம் மட்டும் அங்கே ஆதாரமானதாக எடுத்து எழுதப்படுகிறது. இந்த அடிப்படையில் இமாம் புகாரி அமீருல் முஃமினீன் பில் ஹதீஸ், ஹதீஸ் கலையிலே அமீருல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இன்னும் மற்றும் இமாம்கள் எல்லோரும் இது ஆதாரமான செய்தி என்று பதிவு செய்தார்கள். காரணம், இதை சொன்ன முதல் நபர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இதை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது, அதனால் தான் செய்வதை போன்றிருக்கும், ஆனால் செய்திருக்க மாட்டார். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன், எனக்கு விடுவை தந்து விட்டான். என்னென்று சொன்னார்கள்? கனவிலே 2 பேர் வந்தார்கள், மலக்குகள். இவருக்கு லபீத் இப்னுல் ஆஸம் என்கிறவர் சூனியம் செய்தார், அதனால் தான் இந்த பாதிப்பு. எங்கே? இந்த இடத்திலே, இந்த கிணத்திலே என்று அதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. அதற்காக அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த குணத்தை அளித்தான். இது அந்த ஹதீஸிலே வருகிறது, பரவலாக தெரிஞ்ச ஹதீஸ். இதிலே ஆரம்பத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட வேளையில் தான், அவரை சுகப்படுத்துவதற்காகத்தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூரத்து இறங்கியதென்று எங்கள் மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய செய்தி அது ஆதாரமற்றது. ஸ்கூலிலே படித்து கொடுப்பார்கள், அது ஆதாரமற்ற செய்தி, அதற்கு எந்த சஹீஹான அறிவிப்பும் கிடையாது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதற்கும் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதற்கு இறங்கியது என்பதற்கும் சம்பந்தம் இல்லை. அது சம்பந்த ஹதீஸ் லைஃப். இங்கே அந்த யஹூதி சூனியம் செய்தார், அதனால் இவருக்கு இவ்வாறு ஒன்று ஏற்பட்டது என்று யார் சொன்னார்? மலக்கு வந்து சொன்னார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நபிகளாருக்கு தெரியாது ஏன் எனக்கு இந்த நிலை என்று. அவர் குர்ஆனும் சாத்திராடம் போகவில்லை. ஏன் போவது கூடாது, நம்புவது கூடாது. அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. நபிகளார் அல்லாஹ்விடமே பிரார்த்தித்தார்கள், தனக்கு என்ன நிலை ஏற்பட்டது தெரியாது. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொல்கிறார்கள். இப்போது சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை இது பொய்யான செய்தி, நம்ப முடியாத செய்தி என்று அவர்கள் சொல்வதாக வைத்துக் கொண்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த அனைத்து ஹதீஸையும் குப்பையிலே போட வேண்டும்.
சரி, ஆயிஷா சொல்லவில்லை ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி என்றால் யார் சொல்லியிருக்க வேண்டும்? அவர்களுடைய சகோதரிமான் உருவா சொல்லியிருக்க வேண்டும். உருவா ஹதீஸ்களிலே நிவலைய தவறு விடுபவர், கூட்டி குறைச்சி சொல்பவர் என்று அவருடைய ஹதீஸை யாரும் ரிஜெக்ட் பண்ணுவது கிடையாது. புகாரியில் மட்டும் 80க்கு மேற்பட்ட இடங்களிலே அவருடைய ஹதீஸ் வருகிறது. யாரை தொட்டும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் மட்டும் பல ஹதீஸ்கள். அப்படி என்றால் உருவா பொய் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு சம்பவம், டோட்டலா ஒரு சம்பவம் இல்லை, உருவாவும் சொல்லார் என்று நாங்கள் கூற மாட்டோம் என்று சொல்வார்கள். அப்ப யார் சொன்னார்? உருவாவிடமிருந்து கேட்டவர் யார்? ஹிஷாம், உருவாவின் மகன். ஒன்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். உருவாவும் சொல்லவில்லை என்றால் ஹிஷாம் சொல்லியிருக்க வேண்டும். இல்ல அவரும் பொய் சொன்னார் என்று சொல்ல மாட்டோம். ஏன்? அவரை பலகீனமாக்கினால் அதே மாதிரி புகாரியில் இருந்து நூற்றுக்கணக்கான ஹதீஸை எடுக்க வேண்டி ஏற்படும். உறுதியான நம்பகமான இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், இவர்கள் சொன்னால் அதில் சரியாக சொல்வார்கள் என்று அன்றிருந்த எல்லா இமாம்களாலும் போற்றப்பட்ட அறிவிப்பாளர்கள், ஹதீஸ் விடயத்தில் பொய் சொல்லாதவர்கள், தவறு விடாதவர்கள், அப்படியே எடுத்து வைப்பவர்கள், மார்க்க விடயத்திலே என்று சொல்லப்பட்டவர்கள் ஹதீஸ் விடயத்திலே. சரி, அவரும் பொய் சொல்ல மாட்டார் என்றால் அடுத்து வருகிறோம். அதற்கு அடுத்து யார்? அந்த ஹிஷாமிலிருந்து கேட்டதாக வருகின்ற 10 இமாம்கள், மனன சக்தியின் மலைகள். அவர்களின் ஹதீஸ்கள் தான் இந்த கிரந்தங்களில் எல்லாம் நிறைஞ்சி இருக்கிறது. 10 பேர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஹிஷாம் இப்படி ஒன்றை சொன்னார். இந்த 10 பேரும் சேர்ந்து இட்டு கட்டினார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? சொல்ல முடியாது. காரணம், இந்த 10 பேரிலேயும் சந்தேகப்பட்டால், ஒருவர் என்றால் தவறு விடுவோர் என்றால் சந்தேகப்படலாம். 10 பேர் நம்மை போன்றவர்கள் அல்ல, மலையின் மனன சக்தியின் மலைகள் இருக்கிறது. அதிலே மிக உறுதியானவர்கள் சொல்கிறார், 10 பேர் எங்களுக்கு ஹிஷாம் சொன்னார். அந்த 10 பேரிடம் இருந்து கேட்டவர்களிலே 6 பேரிடம் இருந்து புகாரி இமாம் மட்டும் அந்த செய்தியை அறிவிக்கிறார். எனக்கு இன்னார் சொன்னார், எனக்கு இன்னார் சொன்னார். ஒருவர் சொன்னாலே மிக நம்பகமானவர் என்றிருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் சொன்னார்கள். ஒருவர் என்றால் கூட்டி குறைச்சி சொல்லியிருப்பார் என்று சொல்லலாம். அவ்வாறு ஒருவராக வருகின்ற கட்டம் ஆயிஷா, உர்வா, ஹிஷாம், இவர்கள் 3 முடிகிறது. அதற்கப்பால் 10 பேர் பலகீனமானவர்கள் அல்ல, மிக உறுதியானவர்கள். அதில் ஒரு சிலரிலே சிறிய சிறிய தவறு வர வாய்ப்பிருக்கிறது. அது ஒரு சிலர், அதையும் சொல்கிறேன். சரி, அவர்களும் பொய் சொல்லவில்லை. அப்படி என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த கிரந்தத்திலே எப்படி அந்த செய்தி வந்தது? புகாரி இமாம் தானாக பொய்யாக எழுதியுள்ளார் என்று சொல்கிறீர்களா? நவுது பில்லா, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை, நசாயி எழுதினாரா, இல்லை அகமது எழுதினாரா? இல்லை, நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லை என்று கூறுகிறார்கள். எப்படியோ அது வந்திருக்கும். இதான் அவர்களின் வாதம். இது என்னங்க, இது அறிவுபூர்வமான வாதமா? எப்படியோ வந்திருக்கும்.
எப்படியோ வந்திருக்கும். ஏன் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று நீங்கள் நினைத்ததால் ஹதீஸ்களை விதியின்படி ஹதீஸை லைவாக்குகின்ற, ஆதாரமாக்குகின்ற, காணுகின்ற அடிப்படை தேவைக்கு முரண்பாடாக எப்படியோ வந்திருக்கும் என்று அதை தட்டுகிறீர்கள். எப்படி வந்திருக்கலாம்? ஒன்றை சொல்லலாம், எல்லாம் சரிதான். புகாரி இமாம் அவர்கள் மௌத்தானதற்கு பின்னால் அந்நிய சக்திகள் அந்த புகாரி கிரந்தத்திலே நல்ல அறிவிப்பாளர் பெயரை வைத்து இந்த ஹதீஸை உள்ளுக்கு செருகி விட்டார்கள் என்று ஒரு லாஜிக் வைக்கலாம். அப்படி வைத்தால் அடுத்த கேள்வி வரும், சரி இதுல இடைச்செருகள் உள்ள புகாரி கிரந்தம் இப்ப கையில் இருக்குது, இதுல இடைச்செருகள் இருக்குதுன்னு நிரூபிக்க வேண்டி வந்தால் உண்மையான புகாரி ஒன்று வேணுமா இல்லையா? அது இல்லை. இருக்கக்கூடிய எல்லா புகாரிலும் அப்படித்தான் இருக்கிறது. இதென்ன புகாரி கிரந்தத்தில் மட்டுமா? இல்லை, நசாயிலும் இருக்கிறது, முஸ்லிமிலும் இருக்கிறது, அகமதிலும் இருக்கிறது, எத்தனையோ கிரந்தங்களில் நிறைஞ்சிருக்கிறது. இவ்வளவு கிரந்தங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது. இவ்வளவு கிரந்தங்களிலே நம்பகமானவர்கள் என்று இனங்காணப்பட்டு இவர்கள் சொன்னால் அந்த ஹதீஸிலே மறுப்பே கிடையாது என்று எந்த இமாம்கள் சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் நம்பி செயற்படுகின்றோமோ அதே இமாம்கள் சொன்ன ஹதீஸை அது ஏற்றுக்கொள்ள இயலாது, குர்ஆனுக்கு முரண்படுது. தர்க்க ரீதியாக லாஜிக் என்ற அடிப்படையில் வந்தால் யார் அந்த பிழை செய்தார் என்று காண வேண்டும். இல்லை, யாரிலோ சந்தேகப்படுகிறீர்கள். யாரில் அந்த சந்தேகம்? இப்போது சந்தேகம் எல்லோரிலும் வருகிறது. ஆயிஷா தவறு விட்டிருப்பாரா? ஹிஷாம் தவறு விட்டிருப்பாரா? இல்ல உருவா தவறு விட்டிருப்பாரா? யாரோ ஒருவர் தவறு விட்டிருப்பார். நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக மறதியிலேயோ அல்லது ஏதோ ஒரு நிலையிலோ சொல்லிவிட்டார்கள் என்று அந்த ஒவ்வொரு நபரான அவர்களிலே சந்தேகப்பட வேண்டும். அப்படி சந்தேகப்பட்டால் சந்தேகப்படக்கூடிய இந்த ஹதீஸிலே எந்த ராவி சந்தேகத்துக்கு உட்பட்டாரோ அதே ராவி அறிவிக்கக்கூடிய ஏனைய ஹதீஸிலும் அதே சந்தேகம் வரும். அப்படித்தான், அதான் ஹதீஸ்களை விதி. இவர் சந்தேகத்துக்கிடமானவர், சந்தேகத்துக்கிடமானவர் என்று அறிவிப்பாளரை இனம் கண்டால் அதே அறிவிப்பாளர் எந்த ஹதீஸில் எல்லாம் பெறுவாரோ அங்கே எல்லாம் சந்தேகம் பெறும். இல்ல அது எங்களுக்கு தெரியாது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது. நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக நினைக்கிறீர்கள், நாங்கள் குர்ஆனுக்கு நேர்பாடாக நினைக்கிறோம். நான் மட்டுமல்ல, இது காலவாரியில் வாழ்ந்த அனைத்து முஹத்திஸீன்களும் நேர்பாடாகத்தான் அதை நினைக்கிறார்கள். சொல்கிறார்கள், குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது என்று சில இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு லிஸ்ட் கொண்டு வருகிறார்கள். அந்த இமாம்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய எவரும் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பாடானதாக சொல்லவில்லை. அந்த லிஸ்ட் சரியானதா, அதில் கூடுதல் குறைவு இருக்கிறதா, அதில் எதை பிழையாக விளங்கி சொன்னால் என்பதற்கு அதற்கு வேறு தலைப்பு, வேறு சந்தர்ப்பம் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அதுவும் அவருடைய குறிப்பை வைத்து நான் இன்ஷா அல்லாஹ் பேசி வெளியிடுவேன். சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்து உருவ அறிவிச்ச, ஹிஷாம் அறிவிச்ச ஹதீஸ்கள், அதை இதிலே சந்தேகப்பட்டால் ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை என்றால் வேறு விடயம், ஒரு வார்த்தையை கூட்டி குறைச்சி சொல்லியிருப்பார்கள் என்று சொல்வது, ஒரு சம்பவம் வருகிறது. இந்த சம்பவத்தை இவ்வாறு செருகினார்கள். எப்படி வந்தது? எப்படியோ வந்திருக்கும். இதான் வாதம். அப்படி என்றால் அந்த அறிவிப்பாளர்களை சந்தேகப்படுகிறோம். நீங்கள் படுகிறீர்கள், யார் அந்த அறிவிப்பாளர், தவறு விட்டவர் யார் என்று கேட்கிறோம், நிரூபியுங்கள். இல்லை யாரோ
யாரோ என்று நீங்கள் நினைப்பதில்லை. குற்றத்தை ஒருவர் மீது சுமத்தாட்டுவதற்கு தெளிவாக குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். யூகத்தின் அடிப்படையில் குறை சொல்ல முடியாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிவிப்பாளர் ரீதியாக அந்த ஹதீஸை எந்த அடிப்படையிலும் பலகீனமாக்க இயலாது. எல்லா அறிவிப்பாளர்களும் அழகாக சொல்கிறார்கள், நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பதை. அது வெளியிலே கொண்டு வரப்பட்டதா இல்லையா என்கிற செய்தியை சொல்கின்ற போது அதிலே சில வார்த்தைகள் முரண்பாடு போன்று தெரியக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அதுவும் கூட முரண்பாடாக இல்லை. முரண்பாடு போன்று தெரியும், முரண்பாடு அல்ல. அது அறிவிப்பாளர்கள் ஒருவர் விட்டதை மற்றவர் சேர்த்து அறிவிக்கிறதால் வருவது. முதல் இதை நீங்கள் விளங்க வேண்டும். லபீத் என்கிறவன் நபிக்கு கிணற்றிலே சூனியம் செய்து வைத்தான். அதனால் ரசூலுல்லாவிற்கு இவ்வாறு ஒரு தாக்கம் ஏற்பட்டது. என்ன தாக்கம்? ஒன்றை செய்வது போல் இருந்தது, ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இது ஊரெல்லாம் பெரிய பிரபலமான செய்தியாக இருக்கவில்லை. மதீனாவில் எல்லாம் பெரிய பரபரப்பான செய்தியாக இருக்கவில்லை. மாறாக அது நபிகளாருக்கு ஏற்பட்ட ஒரு ஃபீலிங் அவர்கள் தெரியப்படுத்திதான் வருகிறது. அப்படி என்றால் சிறியதொரு தாக்கம். அது ஏதோ நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதால் அவர்கள் பைத்தியம் பிடிச்சவர் மாதிரி லூசு மாதிரி உலாத்தினார்கள் என்று ஹதீஸில் வரவில்லை. ஒன்றை செய்வது போல் இருக்கும், செய்திருக்க மாட்டார். அவர்களுக்கு பெரிய பாதிப்பாக அது இருக்கவில்லை என்பதால் தான் அவர்கள் ஐவேளை தொழுகைக்கும் போய்கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. தான் கூறுவது என்ன என்று தெரியாமல் எல்லாம் முழங்கிக் கொண்டிருந்தார் என்றெல்லாம் வரவில்லை. பள்ளிக்கு போகிறார்கள், வருகிறார்கள். ஏன் அதிலே வருகிறது? துஆ செய்தார்கள். நான் துஆ செய்கிறேன், துஆ செய்தேன், அல்லாஹ் எனக்கு வழியை காட்டிவிட்டு. அப்ப சில நேரம் அந்த நிகழ்வு அவருக்கு இருக்கிறது. இப்போ ஒருவர் கேட்கலாம், இல்லையே 6 மாத காலங்கள் அவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வருகிறது. 6 மாதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வருவதால் அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லையா? சகோதரர்களே, 6 மாதம் என்று வருகிறது. ஆனால் ஆய்வு செய்தவர்கள் இதை சரியாக ஆய்வு செய்வதற்கு தப்பிவிட்டார்கள். இந்த ஹிஷாம் என்பவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவித்தவர்கள் 10 பேர் என்று சொன்னேன், உறுதியானவர்கள். இன்னும் அறிவித்திருக்கிறார்கள், அவர்களில் சில சிக்கல் இருக்கிறது. இந்த 10 பேரிலே 9 பேர் 6 மாதம் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. ஒரே ஒருவர் தான் அதை சொல்லி இருக்கிறார். யார் அவர்? மஅமர் என்கிற அறிவிப்பாளர். ஒருவர் தான் அதை சொல்லியிருக்கிறார். மற்ற 9 பேரும் ஹிஷாம் தனக்கு சொன்னதாக சொல்லவில்லை. இப்படி ஒரு காலத்தை குறிப்பிட்டு 6 மாதம் நபிகளார் இவ்வாறு பாதிக்கப்பட்டால் என்று செய்தி சொல்லவில்லை. சரி, 9 பேர் சொல்லாததை 10வது நாள் சொன்னால் அவர் நல்லவராக இருந்தால், உறுதியானவராக இருந்தால் எடுக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வி வரலாம். அங்கதான் குழப்பம். சகோதரர்களே, இந்த மஅமர் என்கிறவர் உறுதியான அறிவிப்பாளர், மிக உறுதியானவர். ஆனால் ஹிஷாம் என்பவரை தொட்டும் அவர் செய்திகளை அறிவிப்பதிலே அதிகமாக முன்பின்னாகி பிழையான முறையில் அறிவிப்பவர், தவறுகள் விட்டிருக்கக்கூடியவர், பிழையான முறையில் அறிவிப்பவர் என்று அவரை இனம் காணப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ளாத யாரும் இல்லை ஹதீஸ் கலையிலே. அவர்களே சொல்கிறார்கள், மஅமர் என்கிறவர்
உறுதியானவர். ஆனால் சாபித், ஹிஷாம் என்பவரை தொட்டும் அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகளில் குறைபாடு இருக்கிறது. ஒன்று, இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹும் சொல்கிறார்கள். இவர் யாரு? ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை பற்றி ஆய்வு செஞ்ச மிக முக்கியமான இமாம். அவரும் கூட சொல்கிறார்கள், அவர் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த மாமர் அவருடைய பல அறிவிப்புகளில் தவறுதலான அறிவிப்புகள் இருக்கிறது. அவரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை இவர்களுக்கு முந்தி வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இமாம் யஹ்யா இப்னு மயீன் இந்த ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளருடைய காலத்திலே வாழ்ந்து, சமகாலத்திலே வாழ்ந்து அவர்களை தரிச்சு பார்த்து சொன்ன யஹ்யா இப்னு மயீன் என்கிற இமாம் அவர் என்ன சொல்கிறார்? இவர் இஸ்லாமை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் அது முழு தரம் ஒன்றுக்கொண்டு முரண்பாடாகவும் பெறும், அதிகமான வகுமுகள் தவறுகள் அதில் இருக்கும் என்று சொல்லியுள்ளார். குறிப்பாக ஹிஷாம் என்பவருக்கென்றே சுட்டிக்காட்டப்பட்ட மாதிரி வருகிறது. அதாவது ஒரு அறிவிப்பாளர் நல்லவர்தான், ஆனால் இன்னாரிடமிருந்து செய்தியை சொன்னால் அதை நீங்கள் எடுக்க வேண்டாம், அதிலே தவறும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தவறுக்குரிய அறிவிப்பிலே வந்ததுதான் இந்த செய்தி. அதாவது 6 மாதம் நபிகளாருக்கு இவ்வாறு தவறு சூரியன் செய்யப்பட்டு பாதிப்படைந்திருந்தார் என்கிற செய்தி மாமர் என்ற அந்த அறிவிப்பாளரோடு மட்டும் உள்ளது. அவரும் தவறு விடுபவர் ஹிஷாமை தொட்டும் அறிவித்தால், அதனால் அந்த ரிவாயத்து ஹதீஸ் கலையிலே ஷாது என்று அழைக்கப்படும். ஷாது என்பது பலகீனமான அறிவிப்புகளில் ஒன்று, ஆதாரமற்ற செய்தி. ஒருவர் கேட்கலாம், நீங்கள் தானே இப்போது சாதங்கிறீர்கள், இதற்கு முந்தி யாராவது சொல்லியிருக்கிறார்கள் என்று. நாங்கள் இதற்கு முந்தி அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பார்ப்பது கிடையாது. ஆய்வு செய்து நாமளே முடிவு சொல்கிறோம். ஹதீஸ் கலையை சரியாக படித்தவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்து, ஏன் ஹிஷாம் என்கிறவர் மட்டும் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று ஆராய்ச்சி செஞ்சு போனால், அவருக்கு ஹதீஸ் கலை தெளிவிருந்தால் அவருக்கு விளங்கும் இது ஷாது என்று. இது விளங்கவில்லை என்றால் அவருக்கு ஹதீஸ் கலையில் தெளிவு இல்லை என்பது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே மொத்தத்தில் 6 மாதம் நபிகளால் பாதிக்கப்பட்டால் என்பது கிடையாது. ஏதோ சில தினங்கள் அவர்களுக்கு இவ்வாறு நிலை இருந்தது. அது ஊருக்கெல்லாம் பிரசித்தமான நிலையாக இருந்ததற்கு எந்த சான்றும் கிடையாது. அது அந்த ஹதீஸில் வருகின்ற படிக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லித்தான் வருகிறது. வேறு ரிவாயத்துகள் வருகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தொட்டும் ஒரு ரிவாயத்து வருகிறது. அந்த ரிவாயத்திலே குளறுபடி இருக்கிறது. ஆனால் அதை நான் இங்கே கொண்டு வரவில்லை. ஆதாரபூர்வம் அறிவிப்பு ஆயிஷா ரலியல்லாஹு தொட்டும் தான் வருகிறது. எனவே சகோதரர்களே, இவ்வாறு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதே ஹிஷாம், அதே உருவா, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்து கேட்ட நூற்றுக்கணக்கான செய்திகளை அது ஆதாரமானது 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 என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர்கள், ஆனால் இதை ஏற்க முடியாது, ஏன் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று வருகிறார்கள். அப்படி என்றால் என்ன? இவர்கள் கூட்டி குறைச்சி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லாமல் சொல்வது. யார் சொன்னார் கூட்டி குறைச்சி? ஆயிஷாவா என்று நாங்கள் கேட்கிறோம். இல்லை, அது எங்களுக்கு தெரியாது. இவ்வாறு ராவிகளின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவது, அப்படி ஏற்படுத்தினால் அவர்கள் அறிவித்த எல்லா ஹதீஸிலேயும் டோட்டல் சந்தேகம் வரும். அதான் விதி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது அடுத்ததாக வருகிறேன். குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்கிறார்கள். எந்த குர்ஆனுக்கு முரண்படுகிறது? நாம் முரண்பாடாக காணவில்லை என்று சொன்னோம். என்ன கேட்கிறார்கள்? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். சகோதரர் பிஜே தனது ஆர்டிக்கலிலே எழுதுகின்றார், ஒரு நீளமாக எழுதுகிறார். அப்படி வைக்கப்பட்டிருந்தால் அந்த 6 மாத காலத்தில்
இவர் மனம் குழம்பிய நிலையிலே இருந்திருக்கிறார் என்று வருகிறது. இப்படி மனம் குழம்பிய நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ 24 மணி நேரம் குழம்பி இருந்த மாதிரி தான் அவருடைய வார்த்தை ஞானம் பெறுகிறது. அப்படி ஹதீஸில் வரவில்லை. ஒன்றை சொல்லும் போது அப்படியே பெருசு படுத்தி சொல்லுவது. அளவோடு நாம் நின்று கொள்வோம். மனம் குழம்பி போனவராக இருந்திருந்தால் இப்போது அவருக்கு அந்த காலத்தில் ஒகையறங்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒகி மனம் குழம்பிய நிலையிலே இருக்கிற போது வந்த ஒகையிலே அது எந்த வசனம் என்று நமக்கு தெரியாது. அந்த ஒகையை அவர் சரியாக சொன்னாரா அல்லது பிழையாக சொன்னாரா என்று அல்லாஹ் இறக்கி வச்ச ஒகையிலேயும் சந்தேகம் வந்துடும். நபிகளார் மனம் குழம்பிய நிலையில் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் அவர் கேட்கிறார். அப்ப நபிகளாருக்கு அந்த காலகட்டத்தில் இறங்கிய ஒகைக்கு என்ன சொல்வது? எந்த 6 மாசம் என்றும் தெரியாது. எனவே அந்தந்த 6 மாசத்தில் எந்தெந்த வசனம் இறங்கியது என்றும் தெரியாது என்றிருந்தால் முழு குர்ஆனிலேயும் அல்லவா சந்தேகம் பெறும் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு சில தினங்கள் என்றாலும் பரவாயில்லை, 6 மாதம் என்று வருகிறது. நானே சொன்னேன் 6 மாதம் லைவ் என்று சொல்லிவிட்டேன். சகோதரர்களே, இது ஒரு பெரிய வாதமாக வைக்கிறார். இப்படி மனங்குழம்பி போனவருக்கு வந்த வகையை அந்நியர்கள் எப்படி ஏற்பார்கள்? காவிர்கள் எப்படி ஏற்பார்கள்? இவ்வாறான ஒரு பாரிய குழப்ப நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவானா? ரசூலுல்லாஹ் மனங்குழம்பி போய் ரோட்டு வழியே ஒரு மனங்குழம்பின லூஸ்மாய் விளையாட்டினார் ஹதீஸில் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், அவர்கள் சொல்லித்தானே வருகிறது. 5 நேரம் பள்ளிக்கு போயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து நல்ல முறையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு ஃபீலிங் என்று சிம்பிளாக வழங்க வேண்டியதுதானே. சரி, இந்த வாதமாவது சரியா என்று பார்த்தோம். நபிகளாருக்கு இவ்வாறான குழப்ப நிலை இருக்கிற போது அந்த வகையிலே சந்தேகம் வரும். யாருக்கு சந்தேகம் வரும் தெரியுமா? உள்ளத்திலே நோயுள்ளவர்களுக்குத்தான் வரும். நான் சொல்லவில்லை, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி கூறுவரிடம் இன்று நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறதியாளர், ஒத்துக்கிறீங்களா? மறதியும் வரும், மறதியும் ஏற்படக்கூடிய என்று அவரே சொல்கிறார். நாம் புகாரியிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழ வேண்டிய இடத்திலே 2 ரக்காத்தை தொழுது விட்டு போய்விட்டார்கள். நபிகளாருக்கு நாளை மறந்து விட்டது. சஹாபாக்கள் மூலமாக எடுத்துச் சொல்லப்படுகிறது. அதை நபிகளார் மற்றவரிடம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுகிறார்கள். ஒருவர் சொல்ல மற்றவரிடம் கேட்டு இவர் சொல்லபடிதான் ஆண்டு கன்ஃபார்ம் பண்ணுகிறார்கள். அதற்கு பின் நபிகளார் என்ன சொன்னார் தெரியுமா? தொழுது முடித்து சஜதாவும் செய்து விட்டு சொன்னார்கள், தொழுகையிலே ஏதாவது ஒரு விடயம் புதிதாக வந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது ஏன் சொல்லலாம் என்றால், இப்போது நான் நாளை 2 தொழுது விட்டேன், அது மறந்து தொழுது விட்டேன், அது அல்லாஹ்விடம் இருந்து சட்டமா வந்ததல்ல என்பதை எடுத்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் அன்சா கமா தன்சவுன், நானும் உங்களை போன்று மறக்கக்கூடிய மனிதன் தான். நீங்களும் மறக்கிறீர்கள், நானும் மறக்கிறேன். யார் சொல்கிறார்கள்? இதுவும் புகாரியிலே தான் பெறுகிறது. இந்த ஹதீஸை லைவ் ஆக்கணும். ஏன் தெரியுமா? இப்படியான மறதியானவர் செல்ல ஹதீஸை குர்ஆனை ஏற்கலாமா? நபிகளாருக்கு மனோநிலையில் சூரியன் செய்ததால் பாதிப்பு ஏற்பட்டது என்பதெல்லாம் இருந்தது சில குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் மறதி என்பது ரசூலுல்லாஹ்விற்கு பிறப்பில் இருந்துள்ளது. மனிதன் என்ற அடிப்படையில் உள்ள மறதி. இருபத்தி 3 வருட காலத்திலும் அவர்களுக்கு இறங்கிய அனைத்து வசனங்களிலும் சந்தேகம் பெற மாட்டாதா? ஏன் அவ்வளவு காலம் மறதியாகத்தான் இருந்தார். இப்படியான மறதி உள்ளவர்
4ஆ 2ஆ என்றதே ஞாபகம் இல்லை. இப்பதான் அவர் தொழுதார். 2 ரக்காத் அதே அவருக்கு தெரியாது. 4 என்ற நினைப்பில் தொழுது விட்டார். இப்படியானவர் எழுதவும் தெரியாது, எழுத தெரிந்தால் எழுதிவிட்டு வாசிக்கவும் தெரியாது. எனக்கு மொழி வருகிறது என்றுதான் சொல்லுகிறார். அந்நியர்கள் என்ன சொல்வார்கள்? ஏதோ மனன சக்தியிலே சொன்னாராம், எனக்கு இறைவன் இறக்குறான் என்று சொன்னாராம். அவரை முன்னுக்கு பின்னாக சட்டத்தை மாற்றி சொல்லுகிறார். நேத்து ஹலால் என்கிறார், இன்றைக்கு ஹராம் என்கிறார். என்னடா முகம்மதுக்கு ஒன்றும் விளங்கலையா? நேத்து சொன்னது முந்தி ஒரு சட்டத்தை சொன்னார், புறம் இப்படி சட்டத்தை சொன்னார். இவர் மறந்து விட்டார் போல, மனுஷன் தானே என்று அந்நியர்கள் சொல்ல மாட்டார்களா? அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? நீங்கள் என்ன பதிலை சொல்வீர்களோ அதுதான் உங்களின் அடுத்த வாதத்திற்கு பதில். என்ன சொல்வார்கள்? இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாமே குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நாமே குர்ஆனை இறக்கி வைத்தோம், இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த திக்ரை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹ் பாதுகாப்பான். மறதி வந்தாலும் பாதுகாப்பார் என்று அவன் பொருட்படுத்ததால் பாதுகாப்பான். எனவே நாங்கள் முஹம்மது நபியை நம்புகிறோம். வகியிலே களங்கம் பெறாமல் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்ததால் வகியில் களங்கம் பெறாது. அவர்கள் குர்ஆன் என்று சொன்னதால் அதை குர்ஆனாகவே நம்புகிறோம் என்ற பதில் தானே உங்களுடைய பதில். ஏன் அந்த பதில் இதுக்கு பொருந்தாதா? 23 வருட காலத்திற்கு பொருத்தமான பதில். மறதி வந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று பொறுப்படுத்தியிருக்கிறான். அதனால் அவர் முன்னுக்கு பின் சொல்வதெல்லாம் நேற்று ஹலால் என்றதை இன்று ஹராம் என்று சொன்னது அது முரண்பாடல்ல, இறைவனிடம் இருந்து வந்த வகைதான். அதப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்டால், இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பன் என்று பொறுப்படுத்தான், ஆனால் நாங்கள் நம்புகிறோம். அப்ப 23 வருடத்தை பாதுகாத்தவனுக்கு சில குறிப்பிட்ட தினங்கள் பாதுகாப்பது கஷ்டமா? அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ராவிலே 106ஆம் வசனம், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. ஒரு ஆயத்தை நாங்கள் மாற்றினாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலோ அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம், அல்ல அதை போன்றதை கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் மறக்கடிக்க செய்தாலும் முஹம்மது நபிகளார் மறந்து போனாலும் அல்லாஹ் கொண்டு வருவான். நாம் எல்லோரும் தெரிந்த ஹதீஸ், ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகளாரோடு குர்ஆனை வளமையான காலத்தை விட ஓதுவார்கள், ஓதி காட்டுவார்கள். அவர் ஆசிரியர், இவர் மாணவர். ஒரு பிழை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கிற போது, இல்லை, சந்தேகம் பெறும். யாருக்கு வரும்? யார் சந்தேகப்படுவார்கள்? அதை இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், உமக்கு முன்னர் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை, ஒரு நபியை அனுப்பவில்லை. அவர் வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் வலா நபியின் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தான் ஃபி உம்னியதிஹி ஃபயன்ஸஹுல்லாஹு மா யுல்கி ஷைத்தான் ثم يحكم الله آياته والله عليم حكيم ليجعل ما يلقي الشيطان فتنة. சூரத்துல் ஹஜ்ஜிலே 52ஆம் வசனம் என்ன சொல்கிறான்? உமக்கு முந்தி நாம் ஒரு தூதரை, ஒரு நபியை, ஒரு தூதரை நாம் அனுப்பவில்லை. அவர் ஓதப் போனால் ஷைத்தான் அவருடைய ஓதலிலே எதையேனும் போட்டுவிட முயற்சிப்பான். அல்லாஹ் அந்த ஷைத்தான் போடுவதை மாற்றி விடுவான். பின்னர் அல்லாஹ் தனது வசனங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் மிக அறிவுள்ளவனும் ஞானமுள்ளவனும்.
என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், ஷைத்தான் போடுவதை உள்ளத்திலே நோய் உள்ளவர்களுக்கு ஒரு ஃபித்னாவாக ஆக்குவதற்காக அவர்கள் சந்தேகப்படுவார்கள். இவர் என்னது இறைவனுடைய வகை என்று விட்டு அதற்குள் வேறொன்றை சொல்லிவிட்டார், எனவே என்று உள்ளத்திலே நோய் உள்ளவர்கள் குழம்பி போயிடுவார்கள். ஒரு காசியத்து குரூபுகும், உள்ளங்கள் கல்லாகி போனவர்கள். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் ரொம்ப பெரிய சிக்கலிலே இருக்கிறார்கள். ஆனால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அறிவார்கள், உறுதி கொள்வார்கள், அது தம் ரப்பிடம் இருந்து உண்மையாக வந்ததென்று அவர்கள் உறுதி கொள்வார்கள். சந்தேகப்படுவான் யாராம்? உள்ளத்திலே நோய் உள்ளவன். ولا يزال الذين كفروا في مرية حتى تأتيهم الساعة بغتة. திடீரென கியாம நாள் வரும் வரை நிராகரித்தவர்கள் சந்தேகத்திலே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுவான். இது திருக்குர்ஆனிலே வருவது. ஷைத்தான் முந்தி வந்த இந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு சபபு நுசூல் இருக்கிறது. ஆனால் அது லைவ் ஆனது என்பதால் அதை இங்கே கொண்டு வரவில்லை. நபிகளார் ஓதிக்கொண்டிருக்கிற போது ஷைத்தான் அதற்குள்ளே சில வார்த்தைகளை கலந்து விட்டான். அதனால் பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. முஹம்மது நபிகளாரும் அதை அறியாமல் ஓதிவிட்டார்கள் என்று சில ரிவாயத்து வருகிறது. இதற்காகத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று வருகிறது. ஆனால் அது பலகீனமானது. என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்கள் ஓதினால் ஷைத்தான் முயற்சிப்பான். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று பொருட்படுத்தியிருக்கான் அல்லவா? பொகியிலே களங்கம் பெறாமல் பாதுகாப்பர் என்று பொருட்படுத்தியிருக்கான் அல்லவா? அப்படி பொருட்படுத்திக்கிற போது நபிகளாருக்கு இப்படி மனசில் ஒரு பாதிப்பொண்டு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? எல்லா வகையிலேயும் சந்தேகம் வருமே. இது ஒரு லொஜிக்கா? அதை விட பெரிய சந்தேகம் வரணுமே மறதியாளருக்கு இறங்கிய வகையின் மீது. அப்ப அந்த ஹதீஸை லைவ் என்பதா? ரசூலுல்லாஹ் மறதியாளர் என்று வர ஹதீஸை எல்லாம் லைவ் என்று தட்டி விடுவதா? மர ஹதீஸை தட்டலாம், குர்ஆன் வசனத்தை எப்படி தட்டுவது? இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்வதை போன்று நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று அல்லாஹ் சொல்கிறானே குர்ஆனிலே. அப்ப அந்த வசனமும் முஹம்மது நபியும் ஒரு மனிதன் தான் என்று வைத்துக் கொண்டால் சந்தேகம் வந்துடும். ஏன் நாம் மறக்கிறோம்? நாம் பாவம் செய்கிறோம். எனவே நாம் மறந்திருக்க மாட்டார்ங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் என்று காபிர் கேட்கலாம், பிரமதத்தான் கேட்கலாம், ஒரு யூதன் கேட்கலாம். அதை காட்டி குர்ஆனும் ஹதீஸும் முரண்படுகிறது. இல்லை, குர்ஆனும் குர்ஆனும் முரண்படுது என்று கூட சொல்லலாம். ஒரு முஸ்லிம் கேட்கலாமா? என்ன சகோதரர்களே, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று அவர்கள் பிழையான விளக்கத்தினால் விளங்கியதும் அதை கண்மூடித்தனமான முறையிலே பாவம் விளப்பம் குறைஞ்ச பிள்ளைகள் பின்பற்றி வழிதவறி போகிறார்கள். டோட்டல் முஸ்லிம் உம்மத்தை காவிராக்கி போகிறார்கள். தமக்கு என்ன செய்கிறோம் என்று கூட விளங்கவில்லை. என்னையாம் தூய்மையான தௌஹீத் அவர்கள் மட்டும்தானா? இது பியோ கலப்பில்லாத வழிகேடு இந்த சிந்தனை. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வஹியை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அவன் பாதுகாப்பான். அவர்களுக்கு சடன்லியாக ஒன்று ஏற்பட்டாலோ அல்லது உண்மையிலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலோ வஹியில் களங்கம் பெறாமல் பாதுகாப்பது அவனுடைய பொறுப்பு. இன்னொரு ஆதாரத்தை வைப்பார்கள். இல்ல, அல்லாஹ் சொல்கிறான், மக்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ்.
அல்லாஹ் சொல், ஏ நபியே, ஏ ரசூலே, உன் ரப்பிடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்டதை நீ எத்தி வை. நீ செய்யவில்லை என்றால் அவனுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்தவனாக மாட்டாய். மக்களிடம் இருந்து உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றானே சூரத்துல் மாயிதாவிலே 67ஆம் வசனத்திலே. இப்படி நபிகளாருக்கு இவ்வாறான ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்பாடும் இல்லையா என்று கேட்கிறார்கள். இந்த வசனத்தின்படி என்ன, மனிதர்கள் சூனியம் செய்தால் அது நபிக்கு எந்த தீங்கும் வராது, அல்லாஹ் நாடினாலும் வராது. நாம் என்ன சொல்கிறோம், ஒருவன் தானாக நான் செய்வேன் என்று ஒருவன் செய்தால் அது பலிக்காது. அல்லாஹ் நாடினால்தான். உண்மையில் சூனியம் செய்கிற முறையில் செய்தால் நபிக்கு பலித்த மாதிரி பலிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அதை பின்னால வருகிறேன் நான். இங்கே அல்லாஹ் பாதுகாப்பன் என்று பொறுப்பெடுக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி பலிக்கும் என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் இங்க சொல்றபடி பாதுகாப்பு கொடுக்கிறான். அப்படி அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தால் மனிதர்களிலிருந்து நபிகளாருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதானே. அப்ப என்னங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு உஹது யுத்தத்தில் பல்ல உடைஞ்சபடி காவிரிகளுடைய பயங்கர கொடுமைகளுக்கு எப்படி ஆளானார்கள். தலை கவசம் பண்ணி தலையில ஏறிட்டு ரத்தம் ஓடிட்டு பாரிய ஆபத்தெல்லாம் நபிகளாருக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் அதெல்லாம் புகாரில முஸ்லிமில் வரக்கூடிய எத்தனை ஹதீஸ் வருகிறது. அப்ப அந்த ஹதீஸ் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுது என்று தூக்கி அறிவதா? அறிவிப்பாளர் படி அது சரிதான் என்றாலும் இந்த குர்ஆனுக்கு முரண்படுகிறது. ஒரு அந்நியன் கேட்பான் தான் இந்த வசனத்தை பார்த்து போட்டு அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறான். இங்க முஹம்மதுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் அவருக்கு தலைவடிச்சு ஓடின சம்பவம் இருக்கு, 1000 இருக்குது. சொந்த ஊரை விட்டு ஓடினார் பயந்து, அல்லாஹ்வுல தவக்கல் இல்லாமல். எனவே இதெல்லாம் இதற்கு முரண்படுவது இல்லையா? எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் இது லைஃப் என்று ஒரு அந்நியன் சொன்னால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இல்ல, உயிர் ஆபத்து வராமல் பாதுகாப்பான், உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான் என்றுதான் நாம் கூற போகிறோம். வேற அந்நியர்களால் மனிதர்களால் ஒரு தீங்கும் ஏற்படாது என்பது அல்ல. பல்லொடையலாம் என்றால், தலையுடையலாம் என்றால், உயிருக்கு ஆபத்து வராமல் மற்ற தீங்குகள் ஏற்படலாம் என்றால் அது மாதிரி தான் ஒரு சிறிய தீங்கு. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த வசனத்துக்கும் அந்த ஹதீஸ்களுக்கும் இடையில் முரண்பாடு இல்லையா? இது தெளிவான வசனம். அப்ப நபிகளாருக்கு தீங்குகள் ஏற்பட்ட எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது, அனைத்தும் லைஃபா? என்ன பதில் சொல்வார்கள்? இந்த வசனத்தில் உயிரில் இருந்து பாதுகாப்பு என்ற வசனமே வரவில்லை, வார்த்தையே வரவில்லை. இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் உயிரில் இருந்து பாதுகாப்பான் என்று வரவில்லை. உன்னை பாதுகாப்பான் அப்படின்னா மொத்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் நபிகளாருக்கு நடந்த இடைஞ்சலைகளை பார்த்தால் என்னடா இது, முஹம்மது நபிகளார் அல்லாஹ் பாதுகாப்பு என்று வாக்களிச்சிருக்கிறான், இப்படி நடக்கிறது என்று சஹாபாக்கள் சந்தேகப்பட்டார்களா? இல்லை. முரண்பாடு என்று அதை தட்டினால் நபிகளாருக்கு ஏற்பட்ட அந்த மனதில் ஏற்பட்ட அந்த சிறிய சங்கடம், ஒரு தளர்ச்சி, அது போரிய ஒன்றாக இருக்கவில்லை. அவர் சொல்வதை போன்று அவர் கதைக்கின்ற போது அப்படியே பெரிசாக அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறார், நீட்டிக்கொண்டு போகிறார். அந்த ஹதீஸில் வந்ததையும் நபிகளாருடைய காலத்திலே நபிகளாருடைய ஏறி நடவடிக்கை வைத்து பார்க்கிற போது அவருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஊரெல்லாம் தெரிகிற மாதிரியான ஒன்றாக இருக்கவில்லை. அப்படி என்ன நிறைய பேர் அறிவிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, இதிலே முரண்பாடு கிடையாது. முரண்பாடாக காண்பது என்பது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாபெரிய ஷைத்தானின் ஊசலாட்டம். ஷைத்தான் அவர்களுக்கு அவருடைய காரியத்தை அலங்கரித்துக் கொண்டு செல்கிறான். ரொம்ப ஆபத்தான எல்லையில் கால் வைத்து விட்டார்கள்.
மாற்று கருத்து வரலாம், எத்தனையோ விஷயங்களில் மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் உம்மத்தை காபிராக்குகின்ற நிலை யாரை? எவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாப்பதற்காக சரியான தூய்மையான அகீதாவுக்காக போராடினார்களோ அவர்கள் இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்பாடு இல்லை என்று நம்பினார்கள். ஆதாரமான அறிவிப்பில் வருவதால் சொன்னவர்கள் எல்லோரும் தூய்மையானவர்கள் என்பதால் அவர்கள் சொன்ன ஹதீஸைத்தான் நாங்கள் ஏனைய ஹதீஸ்கள் என்று பின்பற்றி வருகிறோம் என்பதால் நம்பினார்கள். இதிலே சந்தேகமா? அவர்கள் சொன்ன அனைத்தையும் தூக்கி எறிய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே,